கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களுக்கு மே தின நல்வாழ்த்துக்களை ஜீசஸ் விஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு, நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வழி இதோ. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 9 பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் சீஷர்களிடம் கொண்டு வந்து, என் மகனை சுகமாக்கும் என்று சொன்னார். அவர்களால் அது கூடாமற் போயிற்று. உடனே இயேசுவிடம் வந்து, உம்மால் சுகப்படுத்த முடியுமா என்று கேட்டார். இயேசுவும், நீ விசுவாசித்தால் முடியும் என்று சொன்னார். உடனே, என் அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவுமே என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவும் அவர் அவிவிசுவாசத்தை நீக்கி மகனையும் சுகப்படுத்தினார். சீஷர்கள் மூலம் அற்புதம் நடக்காமல் இருக்க 2 காரணங்கள் இருந்தது. சீஷர்களுக்கும் விசுவாசம் இல்லை, அற்புதத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கை அந்த தகப்பனுக்கும் இல்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்துவும், விசுவாசம் இல்லாத சந்ததியை எந்த மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கடிந்து கொண்டார். இவருடைய அவிவிசுவாசத்தையும் நீக்கினார். அற்புதமும் 2 பேருக்கு நடந்தது. தகப்பன் அவிவிசுவாசம் நீங்கிற்று, மகனும் சுகம் பெற்றார். விசுவாசம் இல்லாமல் எதையுமே தேவனிடத்தில் நம்மால் சாதிக்க முடியாது. வேதத்தில் தேவன் அற்புதம் செய்த ஒவ்வொரு இடங்களிலும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தாய் சுகமானாய், உன் விசுவாசமே என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தை சுட்டி சுட்டி காட்டுகிறார். விழுந்து விழுந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதத்தை பெற. ஆனால் இது நடக்குமா, இது முடியுமா, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா என்ற சந்தேகத்தோடு நாம் கேட்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தரால் எப்படி கேட்க முடியும்? முதலில் அவர் சர்வ வல்லவர், எல்லா விதமான ஜெபத்திற்கும் நமக்கு பதில் கொடுக்க வல்லவர் என்று நாம் விசுவாசித்தால் மட்டுமே அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரும். ஆவிக்குரிய கனியிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் விசுவாசம் மட்டுமே வரும். விசுவாச குறை இருந்தால் அதை தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் சித்தமறிந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம் ஜெபத்தை கேட்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் அந்த தகப்பன் ஜெபித்தது போல எனக்குள்ளாக இருக்கும் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு என் ஜெபத்தை கேட்டு எனக்கும் அற்புதம் செய்யும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.